இன்றைக்கி Volkswagen Virtus காரில் ஸ்டேரிங் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் காரை கொண்டு வந்தார். நானும் முதல்ல காரை ஓட்டி பார்க்கும்போது ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியும் ஸ்டேரிங் லெஃப்ட்டில் இழுத்து பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் கஸ்டமர் கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது ஏற்கனவே இந்த காரில் ஸ்டேரிங்கை திருப்பும் போது சவுண்ட் வந்ததால் ஸ்டேரிங் பாக்ஸே புதுசாக மாற்றினதாகவும் அந்த சமயத்தில் நல்லா தான் இருந்துச்சு. இப்போதான் சமீபத்தில் ஸ்டேரிங் டைட்டாகவும் ஸ்டேரிங் கிராஸாக இருக்கிறதாகவும் சொன்னார். நான் காரை கடைக்கு கொண்டு வந்து சென்சார் டார்கெட்டை எல்லா வீலுக்கும் வழக்கம் போல் மாட்டி முடிச்சுட்டு ரன்னர் ப்ராசஸ் பண்ணிவிட்டு பிறகு கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு மெல்லமாக திருப்பி கடைசியாக ஸ்டேரிங்கை நேராக வைக்கிறப்ப ரீடிங் நமக்கு கிடைச்சது. இல்லை டோ ரீடிங் ரைட் சைடு ரொம்ப மாறி இருந்துச்சு. அப்போ தான் கஸ்டமருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அவரோட ஃப்ரெண்டு காரை ஹில்ஸ் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ரைட் சைடு பள்ளத்தில் விட்டதா சொன்னதா என்கிட்ட சொன்னார். நானும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா சரி பண்ணிடலான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு ஸ்டேரிங்கை நல்லா ஷேக் பண்ணி நேராக வச்சு அது நகராமல் இருக்க நல்லா லாக் பண்ணிவிட்டு காரை மட்டும் ஆஃப் பண்ணலை. இப்போ கீழே இறங்கி மாறி இந்த ரீடிங்கை சரி பண்ணால் ரைட் சைடு என்ட்ராய்டு நட்டை மட்டும் அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணி ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக கொண்டு வந்து ஃபுல் டைட் வச்சு வேலையை முடிச்சிட்டேன். இப்போ டோ ரீடிங் ரெண்டு பக்கமும் சரியாயிடுச்சு. இப்போ ஸ்டேரிங் முன்ன மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க திரும்பவும் காரை ஓட்டி பார்த்தேன். ஸ்டேரிங் இப்போ இந்த முறை ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதோட கார் எந்த பக்கமும் இழுக்கலை, ஸ்டேரிங்கும் நேராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கஸ்டமரை காரை ஓட்டி பார்க்க சொன்னேன். அவரும் ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல வேளை அவர் ஃப்ரெண்டு பள்ளத்தில் காரை விட்டதை சொன்னார். இல்லைனா கஸ்டமர் குழப்பத்தில் தான் இருந்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.